எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர் பிரகாஷ். இன்கேஸ் அவங்க ஆங்கிலத்தில் சொன்னது புரியலன்னா, என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிற பழக்கம் உண்டு. அதனால் எனக்கு இங்கே ஆக்சுவலாக அவங்களோட பேசும்போது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய குருநாதர் சார்ஜி மகராஜ்னு சொல்லுவாங்க, இங்கே பின்னாடி ஃபோட்டோவில் பார்க்கலாம். யூத்தை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சின்னதான ஒரு கதையோடு ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்றது டாபிக். உங்களை மாதிரி ஒரு 18லேருந்து 20 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேர்ளோ பாயோ கிராமத்து சைடில் ஒரு ஏரி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி அந்த இது இருக்கும் கரை, அதில் உட்காந்துட்டு தண்ணியில் கல் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. உங்கள் பாஷையில் சொன்னால் எங்களை மாதிரி ஒரு பெருசு அந்த பக்கம் வருது. வந்துட்டு என்னப்பா பண்ணுறேன்னு, கல்லில் போட்டு நான் விளையாடிட்டுருக்கேன். இப்படிலாம் இருந்தால் வாழ்க்கையில் என்ன ஆகுது? ஓ அப்படியே அங்கிள், என்ன பண்ணணும்? நல்லா படித்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் விப்ரோ, சத்தியம் அது மாதிரி வேலை கிடைக்கும். ஓகே அங்கிள், அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படி, ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் MBA மாதிரி பண்ணு. அது பண்ணதுக்கப்புறம் இந்த விப்ரோ அதை மாதிரி விட்டுட்டு மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் உனக்கு வேலை கிடைக்கும். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அங்கிள், அதுக்கப்புறம் படித்து நல்லா போனோன்னா உனக்கு ஃபாரினில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், H1B விசாலாம் கொடுப்பாங்க, யூஎஸ்லாம் போகலாம். அப்புறம் அங்கே போனால் மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்கும். நீ ஒரு பெரிய ஆளாகி ஒரு சுந்தர் பிச்சை மாதிரியோ இல்லை நடல்லா மாதிரியோ பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வருவேன், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஓ அங்கிள், வெரி குட். அதுக்கப்புறம் என்ன, நிறையா பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு ஏரி பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணலான்னு. நான் அதானே இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் எனக்கு கிடையாது. எப்பவுமே எனக்கு யூத் ஏன் இவ்வளோ வேகமாக எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க, வயசானவங்க ஏன் கொஞ்சம் நிதானமாக செய்கிறாங்கன்ற கேள்வி உண்டு. இதற்கு எங்களுடைய குருநாதர் ஒரு பதில் சொன்னார். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க வயசுக்கு, அவங்களுடைய வேர்ல்டு எக்ஸ்போஷர் கம்மி. இதே ஒரு 40, 50, 60 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேர்ல்டு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அந்த வேர்ல்டு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை அணுகினாலும் அந்த எல்லா விஷயங்களையும் ஃப்ரண்ட்டில் வச்சு இது எப்படி இருக்குன்றது யோசித்து அவங்க முடிவு எடுக்கணும். அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் யூத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது 1 இல்லை 2 விஷயங்கள் இல்லை 3 விஷயங்கள். நம்பர் ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப வேகமாக இருக்கும். இளரத்தம்னு இருந்தாலும் இதுதான் முக்கியமான காரணம்னு ஒருத்தர் சொன்னார். எனிவே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையனாக பிறந்து சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு உலகத்தில் இந்தியாவை வேர்ல்டு ரிலீஜியஸ் மேப்பில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய ஆன்மீக குருவின் பிறந்தநாள் 1984 இந்தியன் பார்லிமெண்ட்டில் இந்த தினத்தை யூத் டேவாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க. அதில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வருஷம் இந்த 12th ஜனவரின்றது அவருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது. அதே விஷயத்தில் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே அவருடைய விஷயங்களை பற்றி பேசி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இன்னும் செம்மைப்படுத்துறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். விவேகானந்தருடைய கொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500க்கு மேலே எங்கிட்ட ஒரு கம்பைலேஷன் இருக்குது. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் அவருடைய எல்லா கொட்டேஷன்ஸ்லேயும் ஒரு டாப் 10 அப்படின்னு எடுத்து பார்த்து அதுலேயும் இன்னும் ஃபில்டர் பண்ணிங்கன்னா எனக்கு பிடிச்ச 2 கொட்டேஷனை நான் சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்குது. திரும்பி எங்கள் குருநாதர் எங்கள் கோட் பண்ணோம். எப்பவுமே சொல்லுவார், யார்கிட்ட பேசினாலும் ஸ்பெசிஃபிக்காக யூத்துகிட்ட பேசினா அட்வைஸ் பண்ணாத. ஏன்னா கொஞ்சம் வயசாவது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவாங்க.
யூத்துக்கு இங்கே போகிறதே கொஞ்சம் கஷ்டம், அதனால் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசு, அதுதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்லுவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன விஷயங்கள்ன்றதை சொல்கிறேன். நான் சொன்ன இந்த 2 கொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தருடைய கொட்டேஷன்ஸில் முதல் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ்ட். இது அவருடைய ஒரு கொட்டேஷன், எனக்கு பிடிச்சது. இரண்டாவது அவர் சொன்னது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் வில் பி அட் யுவர் ஃபீட். இது இரண்டும் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச கொட்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சில விஷயங்களை என்னுடைய அனுபவம் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த முதல்ல நான் சொன்ன கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ்ட் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய ஒரிஜினல் கொட்டேஷனான்னு கேட்டிங்கன்னா அநேகமாக இருக்காது. ஏன்னா இதுக்கு இந்த கொட்டேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 வருஷங்கள் பின்பக்கம் போனோம். 500 BCன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த உங்களுடைய ஏஜ் குரூப் சார்ந்த ஒரு பையன் சொல்லலாம், 16 வயசு. நம்ம ஊரில் ஃபேமஸ்னால் இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது மார்க்கண்டேயன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே ஏஜ் குரூப்பில் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சிகேத்துன்னு சொல்லுவாங்க. இந்த நச்சிகேத்து கிட்டத்தட்ட உங்களை மாதிரி அவருக்கு எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கணும், எதையாக இருந்தாலும் வேர் யுவர் ஹார்ட் அந்த ஸ்லீவ்னுவாங்க, பயம் கிடையாது. அவருடைய அப்பா ஒரு பெரிய முனிவர். அவர் மேலே இருக்கக்கூடிய கடவுள்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய யாகம் பண்ணுறார். இந்த யாகத்தில் கடைசியில் அவருக்கு அந்த யாகத்தை நடத்துகிற மற்ற ரிஷிகள் சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் தானம் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவர் தானம் பண்ண ஆரம்பிக்கிறார். பையன் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவர் ஆனால் கொடுக்கறது எல்லாமே, தானமாக கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுமே பல்லுபிடிங்கின விஷயம். பால் கறக்காத மாடு, உழவுக்கு உபயோகிக்க முடியாத காளை, இது மாதிரி எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டே வர்றார். அவனுக்கு கோவம் வந்துடுது. அப்பாவை போய் கேட்குறான், என்னப்பா இது மாதிரி உதவாத விஷயங்களே கொடுத்துட்ருக்கே, என்ன மாதிரி ஏதாவது உதவுற விஷயத்தையாவது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான். அப்பாவுக்கு இந்த காலத்து அப்பாக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் பையனாக இருந்தாலும் குருகுலமாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கெல்லாம். அப்பா தான் இருந்தாலும் குரு. அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா தானம் கொடுக்கூடாது, உன்னை நான் யமனுக்கு தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா கூட இருக்க முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்கள் ஒரு பெரிய ரிஷி, நீங்கள் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிச்சாகணுமேன்னு. அப்புறம் அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, இல்லைப்பா நான் தவறி போய் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த வார்த்தையை நான் திரும்பி எடுத்துக்கிறேன். அவருடைய பையன் என்னதான் இருந்தாலும் சொல்கிறேன், இல்லைப்பா நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னுடைய குரு, உங்கள் வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக உண்மைப்படுத்தி ஆகணும், இல்லைனா நான் ஒரு குருத்வேஷம் பண்ணணும்னு ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி மேல்லோகத்துக்கு போகிறார். மேல்லோகத்துக்கு போனோன்னே ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா யமன் ரவுண்ட்ஸில் இருக்காராம், நிறைய உயிர்கள் எடுத்துகிட்டு வருது. அந்த ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு 3ஆவது நாள் வராரு. இவர் ஒரு பெரிய ரிஷி, பிராமண ரிஷின்றதுனால யமன் வருத்தப்படுறார். இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேனே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உன்னை நான் 3 நாள் வெயிட் பண்ண வச்சதுனால உனக்கு நான் 3 வரங்கள் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. முதல்ல அவர் தன்னுடைய ஃபேமிலி, தன்னோட அப்பாவுக்கு சேர்ந்த விஷயம், அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு வரத்தை கேட்குறாரு. உடனே யமன் சரி, அப்படி ததாஸ்து, சரி முடிஞ்சு போச்சு. 2வது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யாகம் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை கேட்குறாரு. அதை யமன் சொல்லி கொடுக்குறாரு அவர். 3ஆவதாக ஒரு வரம், என்னப்பா வேணும். அப்போ அவர் கேட்ட அந்த நச்சிகேத்தை அவர் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய கேள்வி. இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், எனக்கு இது தெரிஞ்சாகணும். யமன் சொல்கிறாரு, தப்பாக நினச்சிக்காதப்பா, இது உனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. எப்படி நீங்களாம் பரீட்சையில் உங்களுக்கு கேள்வி கேட்டால் வாத்தியாருக்கு சார் இது படிக்கவே இல்லை கொடுத்துட்டாங்களேன்னு. அப்புறமா நார்மலைசேஷன் சிபிஎஸ்சி போர்டில் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். யமன் சொல்கிறார், இது பெரிய பெரிய கடவுள்களுக்கே இந்த விஷயம் தெரியாது, இது என்னால் சொல்ல முடியாதுப்பா, மன்னிச்சுக்கோ. அவர் க்ளீனாக லீகல் பால் போடுறார். இது பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் தர்ம தேவதை,
உண்மையே பேசி உண்மைக்காகவே நியாயத்துக்காகவே வாழறவர், தர்மத்திற்காக வாழறவர். உங்கள் வாயில் எப்படி போய் வரலாம்? நீங்கள் எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நான் கேட்டுட்டேன், கொடுங்க. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு, இதை கொடுத்துட்றேன், அதை கொடுத்துட்றேன், உனக்கு அத்தனை செல்வத்தையும் கொடுத்துட்றேன், இதுக்கு பதிலாக இதை ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கோ, எனக்கு இது வேணும். அப்புறம் ஃபைனலாக அவர் வந்து இறப்புக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை அவருக்கு சொல்கிறாரு. அந்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறார். உத்திஷ்டத்தை, ஜாகிரதை, பிராப்பவாணி போதத்தை அப்படின்னு சொல்லி யமன் சொன்னதாக கதோபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உபனிஷத்ஸ் நூற்றுக்கணக்கான உபனிஷத்ஸ் இருக்குது. அதில் கதோபனிஷத்துன்னு ஒன்று, அதில் இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்கள் நெட்டில் தமிழாகவும் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்கிற எந்த விஷயமுமே வந்து கூகுளில் தேடிங்கன்னா கிடச்சிடும். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை விவேகானந்தர் அவருடைய ப்ரைம் யூத்தில், அவர் இருந்ததே 39 வருஷங்கள்லாம், அதுலேயும் அந்த ப்ரைம் யூத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டார். அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டோன்னா அவர் மனதில் இது ஆணித்தரமாக இந்த வார்த்தைகள் இறங்குது. இந்த வார்த்தைகளை தான் அவர் ஆங்கிலத்தில் அவருடைய நிறைய பேச்சுகளில் யூஸ் பண்ணார். இதற்கும் நான் சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை கனெக்ஷன் முடிச்சுட்டு என்னுடைய 2வது கொட்டேஷன் விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த பெரியவர் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த சச்சிதானந்த் எந்த படத்தில் பார்த்தாலும் சச்சிதானந்த், திருச்சிற்றம்பலம் இது மாதிரிலாம் வரும். இந்த சச்சிதானந்தன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுவும் ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தமிழில் வந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க. சத், சித், ஆனந்தம் சொல்லுவாங்க. இது 3 வார்த்தைகளாக பிரித்து இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒரு உவமையாக தினசரி வாழ்க்கையில் வாழக்கூடியவங்கள சச்சிதானம் சொல்லுவாங்க. சத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மை, சித் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி அறிதல், உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அறிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனந்தம், ஆனந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 விஷயமாக விவேகானந்தரோ மற்ற பெரிய பெரிய படித்தவர்களும் சொல்கிறாங்க. சத் அப்படின்றது வந்து ட்ரூத்துன்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த ட்ரூத் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, அநேகமாக எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்னாங்க. இந்த காலேஜ் படிப்பு நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ இதை படித்து முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒன்று மேல் படிப்பு போவீங்க, இல்லைனா வேலைக்கு போவீங்க. இந்த மேல் படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போனாலோ அப்படியே வேலைக்கு போனாலோ தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இன்னும் மென்மேலே நீங்கள் வளரணும் அப்படின்றது உங்கள் அப்பா அம்மா உங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க, உலகம் எதிர்பார்க்கும், சொசைட்டி எதிர்பார்க்கும், நீங்களே கூட எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு டைமென்ஷன் உண்மை. சத் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய உண்மையான பொட்டென்ஷியல், உங்களுடைய உண்மையான திறமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். அதுக்கு தான் அவர் வந்து விவேகானந்தர் இங்கிலீஷில் சொல்லும்போது அரைஸ்ன்னு சொன்னார். இந்த ஈவெண்ட்டுக்கு இங்கே நடக்கிற ஈவெண்ட்டு கூட பேர் பார்த்திங்கன்னா அரைஸ் அப்படின்னா எழுதல் மட்டும் இல்லை, உண்மையை எழுப்புதல், உண்மை என்ன என்று புரிந்து கொண்டு அந்த அளவுக்கு நாம் எழும்புதல். அதுதான் வந்து அரைஸ் அப்படின்ற வார்த்தை, சத் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு சைடு. இதே இன்னொரு டைமென்ஷனில் பார்க்குறீங்க. இன்றைக்கி கார்த்தாலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அநேகமாக என்னுடைய பேச்சுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து தியானத்தை உணர போகிறீங்க. எப்படி வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுதல் வந்து வெளிப்பக்கமாக நம்ம தேடுறோமோ, ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கு உள்பக்கமாக தேடணும்னு சொல்லி எல்லா ஞானிகளும் அறிந்தவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த தியானன்றதும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் தேட போகிறோம். என்ன தேட போகிறோம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த உண்மையை அறிந்து, இந்த உண்மையை உங்களுள் இருக்கக்கூடிய உண்மையை தட்டி எழுப்பி அந்த உண்மையான பொட்டென்ஷியல், எங்களுடைய ஆதிகுருநாதர் சொல்வார், எல்லாருடைய உள்ளத்திலும் கடவுள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளை தட்டி எழுப்பி வெளியில் கொண்டு வர வேண்டியது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அவர் சொல்வார். அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது தான் அவருடைய வேலைன்னு சொல்லி அவர் சொல்வார். இதுதான் வந்து விவேகானந்தர் சொன்ன முதல் வார்த்தையினுடைய 2வது பரிணாமம், அரைஸ். அரைஸ் டு த மெட்டீரியல் சக்ஸஸ், அரைஸ் டு த ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் விச் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்
சித் அப்படின்னு சொல்லி இருக்குது, கான்ஷியஸ்னஸ். இங்கே ஒரு சின்ன டீவியேஷன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஹார்வர்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுடைய ஒரு, அதாவது இன்றைக்கி உலகளாவி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே போய் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ஸ் வேர்ல்டில் இருந்ததுன்னா அதில் ஒன்று ஹார்வர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 25 வருஷமாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சுடைய பேப்பர் 2 மாதத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆச்சு. இது எனக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ரிசர்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரிசர்ச்சோட தீம் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும், ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும், ஒரு ஐசாக் நியூட்டனுக்கும், ஒரு சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ஒரு ஐன்ஸ்டைனும் நியூட்டனும் ஒரு எடிசனுடைய பேரில் 1000க்கு மேலே கண்டுபிடிப்புகள் பேட்டன்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. இவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இவங்க இப்படி ஆகிறாங்க, ஏன் நம்மளால் இப்படி ஆக முடியலை அப்படின்றதான் இவங்க எடுத்த ரிசர்ச். பல நாடுகளில் பல பேர் ஆராய்ஞ்சு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பப்ளிஷ் பண்ண பேப்பர். அந்த பேப்பரில் அவங்க கண்டுபிடிச்ச மொத்த சாராம்சத்தை ஒரு 2 விஷயமாக சொல்லிடுறாங்க. புரிதலுக்காக நான் அந்த விஷயத்தோடு சொன்னால் உங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்கும். அவங்க மனிதனுடைய முன்னேற்றத்தை 2 விஷயமாக பிரிகிறாங்க. முதல்ல, நம்ம பிறக்கும்போது நம்ம அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பேசிக் ஹார்ட்வேர். உங்கள் டெலிஃபோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு ஹார்ட்வேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஹார்ட்வேர். இது மாதிரி மனிதனுக்கு ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை. இது பிறக்கும் பொழுது அனைவருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்படுகிறது. இதில் எந்த விதமான ஓரவஞ்சனையும் கடவுள் பண்ணலை. அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாவது நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் சரியாக வேலை செய்யணும்னு சொன்னால் உள்ளே போடக்கூடிய சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு iPhone 10 லேட்டஸ்ட்டு எப்படியோ வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க, வாங்கிடுறீங்க. அந்த iPhone 10ல் iPhone 2ஓட சாஃப்ட்வேரை போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபெராரி மாதிரி ஒரு ஃபாஸ்ட் காரை வாங்கி கொடுத்துட்டு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் ஓட்ட சொன்னால் என்ன ஆகும்? வண்டி நகரவே நகராது. இதை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்கிறது, நம்மளுடைய சாஃப்ட்வேரை நம்ம அப்கிரேடே பண்ணலை, அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை அவங்க மொத்தம் 2 ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. ஸ்டெப் 1, ஐன்ஸ்டைன் மாதிரியோ எடிசன் மாதிரியோ ஐசாக் நியூட்டன் மாதிரியோ ஆகணும்னு சொன்னால், முதல்ல உங்களுடைய ஹார்ட்வேரை தொடர்ச்சியாக அப்கிரேட் பண்ணோம். அந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸுக்கு பேர் தான் அவங்க சொல்கிறது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் பல படித்தவர்கள், டாக்டரேட்ஸ் வாங்கினவங்க எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி பல பேரை மூளையை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். சிம்பிளாக அவங்க சொன்ன விஷயம், உங்களுடைய மூளையை தொடர்ச்சியாக உங்களுடைய கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இரண்டாவது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்தது. அவங்களுடைய ரிசர்ச்சுக்கான தீர்வு அவங்க 2வது லைன்லேயே கொடுக்குறாங்க. என்னுடைய கான்ஷியஸ்னஸ் தொடர்ச்சியாக எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? இது குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அனைவரிடமும் இருந்த ஒரு நம்மளுடைய பிறவியிலே நமக்கு கிடைச்ச குணம். ஆனால் 3லேருந்து 5 வயசுக்குள்ளே இதை நம்ம தொலைச்சிடுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட்வேர் அப்கிரேடே ஆகிறதில்லை. இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் ப்ராசஸ்க்கு அவங்க சொல்கிறது தான் ரொம்ப சிம்பிளான விஷயம். கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் விஷயம். படிக்கும்போது எனக்கு இது வந்து ஒரு வாவ், இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சேன்னு யோசித்த விஷயம். அவங்க சொன்ன 2வது விஷயம், உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொன்னால் கேள்வி கேளுங்கள். சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை, எழுத்து வீட்டு குழந்தை இப்போ கூட நீ போய் பார்த்தீங்கன்னா அப்பாவை கேள்வி கேட்கும், அம்மாவை கேள்வி கேட்கும். அப்பா அம்மாவுக்கு அநேகமாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பொறுமை இருக்காது. 2வது விஷயம் தெரியாது. என்ன சொல்லுவாங்க? வாய திறக்காத, கேள்வி கேட்கக்கூடாது, சொல்கிறத செய். இதே மாதிரி கேட்டு ஒரு 3 வயசு 5 வயசுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், நம்ம குழந்தையாக இருந்த பருவத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையை பெரியவங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், சொசைட்டியெல்லாம் தட்டி கேள்வி கேட்காத சொல்கிறத செய்கின்ற நிலைமைக்கு மாறிடுது. இதனால் இந்த 3லேருந்து 5 வயசுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் கற்றுன்ற நிறையா விஷயங்கள் தான் இன்றைக்கி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெறும் ஒரு டேப் ரெக்கார்டராக மாறிடுறீங்க. வாத்தியார் கிளாஸில் சொல்கிறாரு, அது மனப்பாடம் பண்ணுறீங்க,
வருஷ கடைசியில் ஒரு கேள்வி பேப்பரை கொடுக்குறாங்க, அங்கே போய் ரெக்கார்டரை ப்ளேபேக் பண்ணுறீங்க, ஆன்சர் கரெக்டாக கிடைச்சா நல்ல மார்க்கு, ஆன்சர் நல்லா கிடைக்கலன்னா ஃபெயிலு இல்லை கம்மியான மார்க். இதுதான் அவங்க உலகம் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதை தான் உடச்சி எறின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இரண்டே விஷயம், கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இதன் மூலமாக தான் உங்கள் ஹார்ட்வேர் அப்கிரேட் ஆகும். இரண்டாவது, கேள்விகள் கேளுங்கள். கேள்விகள் கேட்குறதுல 2 விஷயம் இருக்குது. டிரான்சாக்ஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது, இனி கிளாஸ் எத்தனை மணிக்கு, இதெல்லாம் டிரான்சாக்ஷன் கொஸ்டின்ஸ். இதனால் நம்மளுடைய அறிவு பெருசாக வளர்றதில்லை. உண்மையான டிரான்சாக்ஷன் கொஸ்டின்ஸை தாண்டி போனோம், கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொன்னால் ஒரு விஷயம் ஏன் நடக்குது, ஒய், வாட், வேர், வென், ஹவு, இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சப்மிசிவான எஜுகேஷன் சிஸ்டம். வாத்தியார் கிளாஸ் எடுத்தால் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு பாதி நேரம் பதில் தெரியாது. ஏன்னா நானும் ஒரு விஷயத்தில் வாத்தியார் தான். ரெண்டாவது, ரொம்ப கேள்வி கேட்டு அவருக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அவருக்கு கோவம் வந்துடும், மார்க்கு கை வச்சுருவாங்க. அதனால் நம்ம கேள்வி கேட்காமல் பழகி போயிட்டோம். இன்றைக்கி ஐன்ஸ்டைனுக்கும் நியூட்டனுக்கும் எடிசனுக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட். 4 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்டில் ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் செஞ்ச தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நார்மல் ஒரு காமர்ஸோ இல்லை ஆர்ட் ஸ்டூடெண்ட் நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆக்சுவலாக ஒரு ஆட்டம் பாம்பு வெடித்தார். யாருமே நம்ப முடியாது. அவர் வெடித்த பேலோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 சின்னது, ஒரு சின்ன ஒரு குப்பிக்குள்ளே வெடிக்கக்கூடிய அளவுக்கான ஆட்டம் பாம்பை வெடித்து பண்ணார். உனக்கு சப்ஜெக்டே தெரியாது, எப்படிடா நீ ஆட்டம் பாம்பை வெடிச்சேன்னு கேட்டால், 4 வருஷமாக கூகுளில் தேடி ஒரு ஆட்டம் பாம்பை எப்படி வந்து ஒரு ஃபியூஷன் கிரியேட் பண்ணி வெடிக்கணுன்றதை கண்டுபிடிச்சி, யூரோப்பியன் யூனியனில் ட்ராவல் ரொம்ப ஈஸின்றதுனால ஒவ்வொரு ஊராக போய் ஒரு பீரியட் ஆஃப் 2-3 வருஷம் சின்ன சின்ன விஷயங்களாக வாங்கிட்டு வந்து வீட்டில் அதை வெடித்தார். இது வெடித்தது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டம் பாம்பு எப்படி வெடிக்கிறது, ராக்கெட் எப்படி விடுறதுன்ற அளவுக்கு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இன்டர்நெட்டில் நம்மளால் கற்றுக்க முடியும். ஐன்ஸ்டைன் எப்பவும் சொல்லுவார், என்ன தேடணுன்ற முக்கியம் இல்லை, எங்கே தேடணும், என்ன கேள்வி கேட்டு தேடணும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸுக்கு முக்கியமான விஷயங்கள் இன்றையிலிருந்து தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு உங்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கேள்வியாவது கேளுங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேற வேண்டும், இப்போ இந்த சப்ஜெக்டில் இதோட நான் எப்படி பெட்டராக படிக்கணும், இதை மாதிரி ஆரம்பித்து ஒரு சயின்டிஸ்ட் கேட்கக்கூடிய அளவுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சின்னா உங்களோட ஹார்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் 2வது ஸ்டெப்பில் சொல்கிறாங்க, சத் சித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் திரும்பி 2 டைமென்ஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியுலக டைமென்ஷன், வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒன்று. 2வது உள்முகமாக போய் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மீக அறிவானது இன்னும் மேலே மேலே வளருவதற்கு, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுவதற்கு உள்ளே நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஆஃப்டர் ஆல் இன்றைக்கி யாரோ திருவண்ணாமலையிலும் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறதா சொன்னாங்க. இப்போ திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆனது பல விஷயங்கள் இருந்தாலும் ரமண மகரிஷி இல்லையா, அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்றைக்கும் நிறைய பேர் பதில் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, நான் யார். இதே மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தடைப்படுத்த முடியாது அப்படின்றது 2வது. அரைஸ், awake, awake to the consciousness that can make you successful in material and the internal life, spiritual life ன்னு சொல்லலாம். 3வது, stop not till the goal is achieved. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சத் சித் ஆனந்தம். இப்போ பிளிஸ் இல்லை ஆனந்தம் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் பேசுவதனாலேயோ உங்களுடைய வாத்தியார்கள் சொல்லுவதனாலேயோ இல்லை நாளைக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரோ டீம் லீடோ சொல்கிறதுனாலையோ உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களை ஆனந்தப்படுத்தும், எது உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்றது வேறு யாரும் முடிவு பண்ண வேணாம். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் செஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைன்றது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரின்னு சொல்லுவேன். இந்த சினிமா ஸ்கிரிப்டை எழுதக்கூடிய முதல் உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் நடிக்கிறது நீங்கள் தான், இதற்கு டைரக்டர் நீங்கள் தான், ப்ரொடியூசர் நீங்கள் தான், ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் தான். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க யாரும் பார்க்க போகிறதில்ல, பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா
விஷயங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஸ்கிரிப்டை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம். என்னுடைய வாழ்க்கையில் இது சின்ன வயசுலேருந்து நடந்த தவறு எனக்கு இது புரியறதுக்குள்ளேயே பாதி லைஃப் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே தான் புரிய ஆரம்பிச்சது. என்னுடைய ஸ்கிரிப்டை எங்களுடைய குருநாதர் டிசைன் யுவர் டெஸ்டினின்னு சொல்லுவார். உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் அமைக்க முடியும், ஆனால் அதை அமைக்க முடியுன்ற விவேகானந்தர் சொன்ன இரண்டாவது கொட்டேஷன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அந்த ஃபீட் த வேர்ல்டு வில் பி அட் யுவர் ஃபீட்டுன்னு சொன்ன மாதிரி என்னுடைய எதிர்காலத்தை என்னால் மாற்றி அமைக்க முடியுன்ற முதல் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி தன்னம்பிக்கையை கிளாஸில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த காலத்தில் மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. கீனு ரீவ்ஸ் நடிச்சது, ஆஸ்கர்லாம் வாங்கிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஏதாவது ஒன்று மாற்றினா தலையில் ஒரு சீடியை போட்டுருவோம். சீடியை போட்டால் அப்படியே உள்ள ப்ரோக்ராம் மாறும், அவர் எல்லா விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, செல்ஃப் பிலீஃபை ஒரு சீடி போட்டு மாற்ற முடியாது. இதை மாற்றணும்னு சொன்னால் அடுத்து சில சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வெற்றி படம். வெற்றின்றது எப்படின்றது நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். இப்போ சில டைரக்டர்ஸ் படம் எடுத்தால் 200 கோடி கலெக்ஷன் ஆனால் வெற்றி, 50 நாள் ஓடினா வெற்றி, முதல் 4 நாள் தியேட்டர் ஃபுல்லானா வெற்றி, 100 ஸ்க்ரீனில் வந்தால் வெற்றி, ஒரு இந்தியன் லெவலில் நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு அளவில் ஒரு கலைமாமணியோ ஏதோ ஒரு அவார்டோ ஏதோ ஒன்று வாங்கினா வெற்றி. வெற்றி என்பதை என்னன்றது நீங்கள் அமைக்கணும். இதற்கு பேர் தான் குறிக்கோள் அமைத்தல். இதை தான் விவேகானந்தர் திரும்பி சொல்கிறார். ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், எந்த குறிக்கோளை அடைந்தால் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தம் வரும். குறிக்கோள் அமைத்தல்ல வெளிப்புறமாக குறிக்கோள் அமைக்கலாம், உள்புறமாக குறிக்கோள் அமைக்கலாம். இது இரண்டுமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இரண்டுத்திலையுமே அமைக்கலாம். எங்களுடைய குருநாதர் சாரிஜி மகராஜ் பார்த்தாலும், இப்போ இருக்கக்கூடிய தாஜி பார்த்தாலும், அவங்களுடைய 2 வாழ்க்கையிலும் சமநிலை வெற்றி பெற்று வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருப்பவர்கள். பொருளாதார வாழ்க்கையிலையும் பெரிய வெற்றி அடைந்தவர்கள், ஆன்மீக வாழ்க்கையிலையும் உலகம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு குருநாதராக, ஒரு மாஸ்டராக வரக்கூடிய அளவுக்கு வெற்றி அடைந்தவர்கள். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு முடியுமான்னு கண்டிப்பாக முடியும். இதை தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரூவ் பண்ணாங்க. உங்களுடைய ஸ்கிரிப்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த நச்சிகேத்துக்கு யமன் சொன்ன விஷயமோ இல்லை சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமோ, ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். உண்மையான வெற்றி எனக்கு அடைஞ்சது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் பரீட்சை எழுதுகிறேன், ஒரு 88 மார்க் வாங்கினா எனக்கு கட் ஆஃபு, 94 மார்க் வாங்கினா கட் ஆஃபு அப்படின்னு அது வாங்கினோன்னு ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா, அந்த சந்தோஷம் அதுதான் உண்மையான வெற்றி. இந்த வெற்றிகளை நீங்கள் தொடர்ச்சியாக மாற்றி அமைக்கலாம். மூவிங் கோல்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. குறிக்கோளை இதை விட இன்னும் திறம்பட அமைத்தல், இதை விட இன்னும் திறம்பட அமைத்தல். ஏன்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சுட்டே இருக்கணும். ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். இன்றைக்கி உலகத்தில் அத்தனை பேரும் நோபல் பிரைஸ் வாங்கணுன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அவர் உயிர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வாழ்ந்த காலம்தான். யூரோப்பில் இருந்தவர். அவர் வெடிமருந்து வியாபாரத்தில் சம்பாதிச்சு பெரிய பணக்காரரானவர். பை மிஸ்டேக் ஒரு தடவை என்னாச்சு, அவர் செத்துட்டதாக சொல்லி நியூஸ் போயிடுச்சு. மறுநாளைக்கு பேப்பரில் ஒரு ஃபோட்டோவோட தகவல் வந்துடுது. உலகத்திலேயே தன்னுடைய இறப்பு செய்தியை படித்த முதல் மனிதர் அவராக தான் இருந்திருப்பார். ஆபிச்சுரின்னு சொல்லுவாங்க. அதில் எழுதப்பட்ட விஷயத்தை படித்த போது அவர் வாழ்க்கையை மாறி அமைச்சிருது. அதில் என்ன எழுதினாங்கன்னா, இந்த ஆல்ஃப்ரட் நோபல்ன்றவர் இந்த தேதியில் பிறந்து இந்த தேதியில் இருந்தார். இவரை மாதிரி உலகத்தை கேவலமாக பாதித்த ஒரு மனிதன் இது வரைக்கும் பிறக்கவே இல்லைன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் எழுதிட்டார். இதை பார்த்தோன்னு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. முதல்ல அந்த ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு கேட்டுட்டு அப்புறம் அவர் உள்ளே நோக்கி யோசிக்கிறார். என்னை பற்றி உலகத்தில் ஒருத்தன் எழுதி இவ்வளோ கேவலமாக இது பப்ளிஷ் ஆகிடுதுன்னா நான் எப்பேற்பட்ட கேவலமான மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் இன்றைக்கி தன்னுடைய அபிச்சுவரியை மாற்றி எழுதுகிறார். என்னுடைய கல்லறையில் எழுதப்பட வேண்டிய வாசகம் எல்லாருமே இந்த வருஷம் பிறந்தார், இந்த வருஷம் இறந்தார்னு இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நடுவில் எழுதப்படக்கூடிய வாக்கியம் தான் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய சாராம்சம். இது உலகத்தில் பேசப்படக்கூடிய, நான் போனதுக்கப்புறமும் 100, 200, 300, 500 வருடங்கள் என்னை பற்றி பேசக்கூடிய நல்ல விஷயமாக செய்யணும் அப்படின்னு யோசித்து இந்த நோபல் பிரைஸ்ன்ற விஷயத்தை நிர்ணயிச்சுட்டு போனார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் அது வாங்குவதற்கு கடும் போட்டி. இதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில்
லீவிங் எ லெகசின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் சரித்திரத்தில் உங்களை பற்றி உங்கள் வீட்டிலேயோ, நீங்கள் வாழக்கூடிய தெருவிலேயோ, நீங்கள் வாழ்ந்த நகரத்திலேயோ, வாழப்போகக்கூடிய நாட்டிலேயோ உங்களை பற்றி என்னவாக நீங்கள் சித்தரிக்கப்பட வேண்டும், உங்களை பற்றி என்னவாக பேசப்பட வேண்டும்ன்றது தெரிஞ்சிங்கன்னா இதுதான் உண்மையான ஆனந்தம். ஏன்னா மெட்டீரியல் லைஃப்பில் வரக்கூடிய சந்தோஷங்கள், வரக்கூடிய வெற்றிகள் தொடர்ச்சியாக இன்றைக்கி 5 கோடி சம்பாதிச்சா நாளைக்கு 10 கோடி, நாளைக்கு 50 கோடி சம்பாதிக்கிறதுல ஒரு முடிவே கிடையாது. இதை ஆஸ்பிரேஷனல் கோல்ஸாக மாற்றினீங்கன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் மேலே மேலே இன்னும் உலகம் பேசப்படக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு கூட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசும்பொழுதும் நான் எல்லாத்தையும் சொல்கிறது, இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் அப்துல் கலாம் என்றைக்கோ ஒரு நாள் உட்காந்துருந்தார். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் விவேகானந்தர் எங்கேயோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னாடி கண்ணில் தெரிஞ்சிருக்கார். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் முதல்ல தன்னை பற்றி தனக்கே தெரியாமல் இருந்தவர்கள். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு அப்துல் கலாமையும், ஒரு விவேகானந்தரையும், ஒரு மீராபாயும், ஒரு இந்திரா காந்தியும் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் அதை உண்மையாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. எங்கள் குருநாதர் எப்பவுமே சொல்லுவார், எஃபர்ட்ஸ் ஃபைனலாக உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ குதிரைக்கு தாகம் எடுக்குதுன்னா தண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம், அங்கே போய் குடிக்க வேண்டியது குதிரையுடைய வேலை. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றிக்கு எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாற முடியும்ன்றது பார்த்தீங்கன்னா இதற்கு எந்த விதமான எல்லையும் கிடையாது. இந்த எல்லையை வகுக்கிறவரும் வகுக்காமல் இருப்பதும் உங்களுடைய கை. இதில் தான் சுவாமி விவேகானந்தருடைய 2வது கொட்டேஷன் வருது. அவர் சொன்ன மாதிரி, when you believe in yourself, the world will be at your feet. The man who has self-belief அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் இந்திய நாட்டிலிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் செப்டம்பர் 11 த ஒரிஜினல் 9/11 சொல்லுவாங்க, 1893 அவர் பேசின பேச்சு இன்றைக்கும் பல வருடங்கள் 130 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தன்னுடைய நம்பிக்கையை அவர் வளர்த்துட்டார். இது அவர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். இதை சொல்லி தான் நான் என்னுடைய உரையை முடிக்க போகிறேன். என்னுடைய வெற்றி, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மெட்டீரியல் வாழ்க்கையில் கிடைத்த சில வெற்றிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆன்மீக பாதையில் எனக்கு கிடைத்ததாக நான் நினைக்கக்கூடிய வெற்றிகளாக இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே வந்ததுக்கு மெயின் காரணம் ஃபோக்கஸ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் யூ ஃபோக்கஸ் எக்ஸ்பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி பார்க்கிறீர்களோ, நீங்கள் 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு சயின்ஸ் டீச்சர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ சூரியன் வெளியில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சூரியன் உங்களை எந்தவித பாதிப்பும், லேசாக சூடும், இதுக்கு மேலே எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இந்த சுடுவதை தவிர கிடையாது. இதையே நீங்கள் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு ஒரு பஞ்சு வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும், டக்குன்னு பற்றிக்கும், வேறு ஒன்றுமே வேணாம். அந்த லேசர் ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் தியானம். எந்த ஒரு நிலையிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி, இனி உலகத்தில் உங்களுக்கு இந்த வயசில் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், இதில் தப்பே கிடையாது. எங்களுக்கே ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவிலும் இந்த வயசில் போகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். இதில் தப்புன்றது எதுவுமே கிடையாது, ரைட்டு தப்புன்றது வாழ்க்கை கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னா நீங்கள் யூத்தே கிடையாது. ஆனால் அதையும் மீறி முக்கியமான விஷயங்கள், முக்கியமான தருணங்கள் வரும்போது அதை பிடிச்சி அது உள்ளே போய் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த டார்மண்ட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. இது அத்தனை பேர்ட்டையும் என் கண்கூடாக நான் பார்க்குறேன். ஆனால் இதை நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸ். அப்படின்னா ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும்? வெளியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிரயோஜனம் இல்லை. உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எதை நான் ஒருநிலைப்படுத்த முடியும்? எதை ஃபோக்கஸ் பண்ணுவதன் மூலமாக உலகத்தையே என்னுடைய ஃபோக்கஸில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் விவேகானந்தர் பண்ணார், இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணார், இதுதான் எங்களுடைய குருநாதர்கள் லாலாஜி மகாராஜோ, பாபுஜி மகாராஜோ, சாருஜி மகாராஜோ பண்ணாங்க, தாஜி மகாராஜ் பண்ணிகிட்ருக்கார். உள்முறமாக பார்த்து தியானம் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய பொட்டென்ஷியல். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிடில் கிடச்ச ஒரு சீடை எடுத்தாங்க. இந்த மரத்துக்கெல்லாம் போடக்கூடிய இந்த சீடு, ஒரு விதை, 4000 வருஷம் ஆச்சு. இந்த விதையில் என்ன ஒரு வீரியம் இருக்க போதுன்னு அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்தாலும் பார்க்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் நல்ல மண் எடுத்து அதில் போட்டு தண்ணி விட்டாங்க. கொஞ்ச நாள் அது வளர ஆரம்பிச்சதான். அதே மாதிரி ஒரு விதைக்குள் 4000 வருஷம் இருக்கக்கூடிய வீரியம் உங்கள் மனுஷன் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காதானே? கண்டிப்பாக இருக்கும்.
உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தட்டையும் உங்கள்கிட்ட சக்தி இருக்குது. உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் விவேகானந்தர் சொன்ன அந்த கொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னார். இதற்கு அவர் சொன்ன இரண்டாவது கொட்டேஷன், த மேன் ஹூ ஹேஸ் செல்ஃப் பிலீவ் வில் ஹாவ் த வேர்ல்ட் அட் இஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, உள்நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொட்டென்ஷியலும் எந்த அளவுக்கு வெளிப்புறமாக அது வெளியில் வர ஆரம்பிக்குது, இது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம தியானம் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஒரு வாழ்க்கை நியமமாக மாற்றிக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 நிமிஷம், வேறு ஒன்றும் தேவையில்லை. உள்நோக்கி பார்த்தல். இந்த 20லேருந்து 25 நிமிஷம் நான் உள்நோக்கி பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்னுடைய தினசரி வாழ்க்கையில் மற்ற 23 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு இப்போ நடக்கிறத பெட்டராக நடக்குதுன்னு பாருங்கள். அனைவருக்கும் திரும்பி ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் சார்பிலையும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பிலையும் இந்த விவேகானந்தருடைய பிறந்தநாள் தினம் அன்னைக்கு அரைஸ் 2018 ஈவெண்ட்டுக்கு அத்தனை பேர் இங்கே வந்ததுக்காக மிக்க நன்றி. சிறிது நேரத்தில் நம்ம தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்றையிலிருந்து உங்களுடைய உள்மனதில் ஏற்றப்படக்கூடிய ஒளியானது வெளி உலகத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.